ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பரோட்டா எப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். நாகா மாவு 1/2 கிலோ வாங்கணும். அதில் ஒரு 1/4 கிலோ மட்டும் நாங்கள் இப்போ எடுத்துக்கிட்டோம். இந்த 1/4 கிலோவுக்கு என்ன பண்ணேன், ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்குங்க. 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு, ஓகேங்களா. சால்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க. அடுத்து என்ன பண்ணால் ஒரு முட்டை எடுத்து போட்டுக்குங்க. முட்டையை உடச்சி அதில் ஊற்றிடுங்க. ஓகேச்சா. இப்போது நல்லா பிசையணும். அதாவது வெந்நீர் யூஸ் பண்ணிக்கோங்க. வெந்நீர் ஒரு மிதமான சூட்டில் இருக்க வெந்நீராக யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஒரு மிதமான இருக்கிறதுல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எண்ணெய் விட்டு நல்லா மாவை பிசைஞ்சிக்குங்க. அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவை ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுருங்க. நாங்கள் அப்படி தான் பண்ணோம். 2 மணி நேரம் விட்டுட்டு பரோட்டா செஞ்சு போட்டதில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கடை டேஸ்ட்டோடு நம்ம வீட்டில் செஞ்சது ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். தேங்க்யூ.